டி நகர் சத்யா, ராஜேஷ், விருக ரவி, பாலகங்கா, ஆதி ராஜாராம், ஜெயக்குமார், அசோக், வெங்கடேஷ், இப்படி 8 பேர் இருக்காங்க. 4 பேர் தெலுங்கு நாயுடு, எல்லாம் ரியல் எஸ்டேட்ல பார்ட்னர். அனகாபுத்தூர் இடம் யாரால் படைக்கப்படுகிறது? பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனால் படைக்கப்படுகிறது. பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தரைமட்டம் பண்ணப்படுகிறது. தமிழ்நாட்டு நடிகர்களையும் தாண்டி பவன் கல்யாண் மாதிரி நடிகர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்கள் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நம்புவார்கள் இல்லை, அந்த அந்த தெலுங்கு பேசுகிற மக்களுடைய ஆதரவு வட்டத்துக்காக பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் இறக்கப்படுகிறார். இதில் போய் பாருங்க, திருவள்ளிக்கேணி ஹைரோட்டில் ஒரு 1000 குடும்பம் தெருவுலேயே படுத்து கிடக்கு. இன்னைக்கு அந்த பாரிஸ் கார்னரில் நம்ம தெருவுலேயே படுத்து கிடக்கு. இவர்களுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் எம்பி ஆகிட்டாங்க. ரவிக்குமாருடைய சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி ரூபாய். எங்கெங்க சின்ன வீடு பெரிய வீடு எல்லா வீடும் எனக்கு தெரியும். தமிழ் பேசும் மக்களை தாண்டி பிற மொழியாளர்கள் வருகிற பொழுது அவர்கள் வந்து வெற்றியை தீர்மானிக்கிறதால அரசு இப்படி விட்டு கொடுத்து போகுதுன்னு இல்லை, அப்படி டெல்லியிலிருந்து உத்தரவு, அவ்வளோதான். அரபிக்கடல் நீங்கள் கடைசியிலிருந்து பார்த்தீங்கன்னா யார் தெரியுவா? பட்டேல் தெரிவார். இங்கே பெரியாரை பூரா 3 அடி 3 அடி சிலை இரும்பு கம்பியை போட்டு கூண்டுக்குள்ள அவங்க ஜெயிலில் சப்ஜெயிலில் போட்டு வச்சிருக்காங்க. ஓ, அதனால தான் இது திரு தமிழிசை அவர்கள் இது பெரியார் மண்ணில்னு சொன்னதுக்கான அர்த்தம். ஆமா, பெரியார் சிலை அம்பேத்கர் சிலை எங்க இருக்கு? செருப்பு மாலை போடப்படுகிறது. இவ்வளவு ஒரு மாமனிதன் அம்பேத்கரும் பெரியாரும். வடக்க ஊதா சட்டை, தெற்க கருப்பு சட்டை, 2 சிலைகளும் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டு இருக்கிறது. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணலில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு அரசியல் பார்க்கப்படுகிற பொழுது மறுபுறம் தமிழ்நாட்டு மக்களிடையே வந்து பிற மொழியாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகிட்டு இருக்கு, அவங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகமா இருக்குன்னு பார்க்கப்படுது. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதான் பவன் கல்யாண பிஜேபி இங்கே அரசியல் இறக்க போறான். உறுதியாக 100% உறுதியா. என்ன லாபம் அதுக்கு? பிஜேபி அது பிஜேபி தெலுங்கு வாக்கு பூரா அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு விழுகுன்னு எதிர்பார்க்குறாங்க, நம்புறாங்க. இங்கே அரசியல் பூராமே சினிமா கழிச்சடையாத்தானே இருக்கு. சரி, அப்போ பவன் கல்யாண் வந்தா அதிமுகவுக்கு தெலுங்கு வாக்கு பூரா வந்துடும். யார் இந்த யோசனை கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி யோசனை யாரு கொடுப்பா? நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, அதிமுகவுக்குள்ள நிறைய திமுக உளவாளிகள் இருக்கு. அதிமுகவுல திமுக உளவாளிகள். நீங்க என்னுடைய எது பேசக்கூடாதுன்னு நான் எதாவது ஒளிச்சு வைக்கிறேனோ அதை பூரா நீங்க எடுத்துட்டீங்க. கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மக்களுக்கு போய் சேருது. ஏன்னா இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த இப்போ அதிமுகவுக்குள்ள திமுக உளவாளிகள் சென்னையில மட்டும் 8 மாவட்ட செயலாளர் இருக்காங்க. 8 மாவட்ட செயலாளர், அதிமுக மாவட்ட செயலாளர். சரி, யாருன்னா சத்யா, டி நகர் சத்யா, ராஜேஷ், விருக ரவி, பாலகங்கா, ஆதி ராஜாராம், ஜெயக்குமார், அசோக், வெங்கடேஷ், இப்படி 8 பேர் இருக்காங்க. 8 பேர்ல 4 பேர் தெலுங்கு நாயுடு. தாய்மொழி தெலுங்கு கொண்ட தாய்மொழி யாரு? டி நகர் சத்யா, ராஜேஷ், ஆதி ராஜாராம், வெங்கடேஷ், 4 பேர். 4 பேரும் ஆமா. இவர்களுக்கு பாஸ் யாருன்னா, இவர்கள் பூரா அதிமுக கரண்ட் மாவட்ட செயலாளர்கள். சரி, ஐயா எடப்பாடியாருக்கு செய்தி போட்டு உங்க கிங்ஸ் டிவி வழியாக இந்த 4 பேரு 4 பேருக்கு பாஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, திமுகவுடைய எம்எல்ஏ மோகன். யாரு? அவர் ஒரு தெலுங்கு நாயுடு. அவர் தான் இவர்களுக்கெல்லாம் பாஸ். இவங்க பூரா 4 பேர் யார்? எந்த கட்சி? அதிமுக. அவர் எந்த கட்சி? திமுக. இவர்கள் எல்லாம் சேர்ந்து மொத்த பாஸ் யாருன்னா சேகர் பாபு நாயுடு. இந்த அதிமுகவுடைய 4 மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேர் யாருக்கு
ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ரிப்போர்ட் இல்ல, அடிமைகள். அடிமைகள். என்ன ரிப்போர்ட்? அவர் டிஜிபி, இவர் ஐஜியா ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு? எல்லாம் ரியல் எஸ்டேட்ல பார்ட்னர். அனகாபுத்தூர் இடம் யாரால் மடக்கப்படுகிறது? பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனால் மடக்கப்படுகிறது. பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தரைமட்டம் பண்ணப்படுகிறது. இதுல ஆட்சி திமுக ஆட்சி. இப்ப இந்த நான் சொல்லுகிற 4 மாவட்ட செயலாளர் பிளஸ் அண்ணா நகர் மோகன் பிளஸ் சேகர் பாபு 6 நாயுடுகளால் அந்த இடம் தரைமட்டமாக்கப்படுகிறது. கரையோரத்துல ஆக்கிரமிச்சிருக்காங்க மக்கள் அப்படின்னு தூக்கிட்டு இருக்காங்க. இல்ல அதுல பாருங்க, நீங்க என்ன வயசு ஒண்ணு உங்களுக்கு ஆகலைன்னா நீங்க ஏறக்குறைய ஒரு 75 வயசு நீங்க உயிரோடு இருப்பீங்க. இப்போ ஒரு 25 வயசு இருக்குமா? ஆமா. இன்னும் 75 வயசு நீங்க உயிரோடு இருப்பீங்க. அங்க பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மாண்ட கட்டடம் வரப்போகுது. என்ன கட்டடம்? பிரம்மாண்டமான பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரம்மாண்ட கட்டடம் வரப்போகுது. ஏழைவாழ அப்பாவிகள் எல்லாம் நீங்க இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய பாசியம் கன்ஸ்ட்ரக்ஷன், காசா கிராண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அப்பாசாமி பில்டர், இது பூரா இப்ப அனகாபுத்தூர் இருந்ததை போல ஏழை வாழை சேரி மக்கள் இருந்த இடம் தான். எல்லா இடத்தையும் எடுத்து பாருங்க. இங்க மார்வாடிகள் மட்டும் குடியிருக்கப்படும். இங்க அசைவம் சாப்பிடுறவர்களுக்கு வீடு கிடையாது, சைவம் சாப்பிடுறவர்களுக்கு மட்டும்தான் வீடுன்னு நிறைய இடத்துல போர்டு தொங்குது. ஆனா இந்த சென்னை என்பது ஒரு 1000 வருட காலமாக தலித் மக்களுக்கும் மீனவர் மக்களுக்குமான கிராமம். இந்த 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 சென்னை யாருக்கு சொந்தமானது? மீனவ மக்களுக்கும் தலித் மக்களுக்கு சொந்தமான கிராமம். இன்னைக்கு அவன் பூரா சாக்கடையிலேயே படுத்து கிடக்குறான், கூவத்திலேயே படுத்து கிடக்குறான், தெருவிலேயே படுத்து கிடக்குறான். மீனவ மக்களுக்கு அங்க எங்க பாலவாக்கத்துல இது சிலம்போடு கட்டி கொடுத்துட்டான். ஆனா இந்த மக்களுக்கு இன்னும் தெருவிலேயே படுத்து கிடக்குறான் தலித் மக்கள். திருமாவளவனும் ரவிக்குமாரும் ஆளூர் ஷானவாசும் இந்த மக்களை தெருவிலேயே படுக்க வச்சிருக்கான். தெருவுலைங்க. நான் சொல்றேன், இயற்கையா சொல்றேன், சும்மா வார்த்தைக்கா தெருவுல இல்ல. இதுல போய் பாருங்க, திருவள்ளிக்கேணி ஹை ரோட்ல ஒரு 1000 குடும்பம் தெருவுலயே படுத்து கிடக்கு. இன்னைக்கு அந்த பாரிஸ் கார்னர்ல நம்ம தெருவுலயே படுத்து கிடக்கு. இவர்களுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாச்சு, எல்லாம் எம்பி ஆயிட்டாங்க. ரவிக்குமாருடைய சொத்து மதிப்பு எனக்கு தெரிஞ்ச 1000 கோடி ரூபாய். 1000 கோடி ரவிக்குமார் சொத்து மதிப்பு. எங்கெங்க சின்ன வீடு பெரிய வீடு எல்லா வீடும் எனக்கு தெரியும். இந்த தலித்தை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இந்த மக்கள் எல்லாம் தெருவிலே படுத்து கிடக்குறான். அவனுக்கு கல்வி போல, அவனுக்கு அதிகாரம் போல, எதுவுமே போல. ஆனா சென்னை எப்படியா பிற மொழியாளருடைய இடமா மாறுச்சு? சரி, அதாவது சவுகார்பேட்டையில நீங்க போனீங்கன்னா ஆமா, அது பூராமே பழைய ஜார்ஜ் டவுன். யார் இருந்தது? தலித் மக்கள் இருந்த இடம். தலித் மக்கள் இருந்த இடம் அது. பூர்வக்குடி அவன் தான். இந்த இன்னைக்கு பிளாட்பாரத்தில் படுத்து கிடக்குறான். அப்போ வந்தேரிகளான மார்வாடிகள் அத்தனை பேரும் இன்னைக்கு எங்க இருக்கான்? மேட்டுக்குடியில இருக்கு. அப்போ இவனுக்கான அரசியலே போய் சேரல. ஒரு சட்டமன்ற தொகுதியுடைய வாக்கு வங்கியா அவங்க தீர்மானிக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தேர்தல் காலம் வச்சு அதை விட சென்னையில 14 தொகுதிகள் வெற்றி தோல்வி தீர்மானிக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள். முஸ்லீம்கள் அதிமுக மாவட்ட செயலாளர் கிடையாது. சரி, அதிமுகவில் திமுக அப்புறம் வர்றேன். சரி, திமுகவில் மாவட்ட செயலாளர் கிடையாது. அப்போ அதிமுக மட்டும் தான் பேசிட்டு. அதிமுகவில் நான் சொல்ல 8 மாவட்ட செயலாளர்கள்ல ஒரு முஸ்லீம் கிடையாது, ஒரு வன்னியர் கிடையாது, ஒரு நாடார் கிடையாது, ஒரு தலித்து கிடையாது. ஒரு இவன் தானே மண்ணின் மைந்த. சிறுபான்மையினரும் கிடையாது, தாழ்த்தப்பட்ட மக்களும் கிடையாது, பிற்படுத்தப்பட்ட மக்களும் கிடையாது, பிற மாநிலத்தவர் பிற மொழி. அப்ப அது எப்படி அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகமா இருக்கும்? திராவிடம் இருக்கு, திராவிட ஏமாற்றுவதற்கு இருக்கு. அது உண்மையா சார்? ஆந்திராவில் ஆதி ஆந்திரன் தான் சொல்றான், ஆதி திராவிடர் சொல்றது இல்லை. நீங்க இதெல்லாம் எங்க போகணும்? பெரியாதடலுக்கு போகணும், வீரமணியை போய் கேட்கணும், சட்டையை பிடிச்சி கேட்கணும். ஆந்திரா என்ன பேர் வச்சிருக்கான்? ஆதி ஆந்திரர். கர்நாடகாவில் ஆதி கர்நாடகர் வச்சிருக்கான். கேரளாவில் ஆதி மலையாளி வச்சிருக்கான். தமிழ்நாட்டில் ஆதி திராவிடர். மொழிவாரி மாநிலமா எப்ப பிரிஞ்சு போச்சோ அன்னைக்கே இங்க ஆதி தமிழன் வச்சிருக்கணும். தமிழர்னா வேப்பங்காயா இருக்கு. தமிழர்னா வேப்பங்காயா இருக்கு. அது உண்மையா? 100% திராவிடர் என்ற பேர்ல தெலுங்கர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. உண்மை. அதாவது அவன் தெலுங்கர்னா அவன் முன்னாள் தமிழன் தான்.
அவனை நீங்க ஏதோ ஐரோப்பாவிலிருந்து இங்க இறக்குமதி ஆகணும்னு சொல்ல முடியாது. சரி. மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு முன்பு அவர் தெலுங்கர், கன்னடர், மலையாளி எல்லாரும் சென்னை தான் ராஜதானி தான் தலைநகர். சென்னையே தான் இருக்கும். ஆமா. இது மொழிவாரி மாநிலம் 1954, 56. அதுக்கு முன்பு 1500 வருடங்களுக்கு முன்பு அவனும் தமிழன் தான். பார்ப்பனர்கள் என்ன பண்றான்? தமிழையும் சமஸ்கிருதத்தையும் மொழி கலப்பு திட்டமிட்டு கலப்பு செய்து தமிழனை ஆந்திரா, தெலுங்கானா பிரிக்கிறான். 60-40 இல்ல 70-30. கர்நாடகா பெங்களூர், எங்களூர், அது பெங்களூர். பெங்களூரு ஊருன்னு மாத்திட்டான். அது எங்களூர், அதான் பெங்களூர். இப்போ பெங்களூரு. திரு அனந்தபுரம், யார் எந்த ஊரு? திரு அனந்தபுரம், திருவனந்தபுரம். அனந்தபுரம். இது எத்தனை வேற ஏதாவது சமஸ்கிருதம் இருக்கா? கிடையவே கிடையாது. அனந்தபுரம் திருவனந்தபுரமா மாறி போச்சு. அப்போ இது எல்லாமே திட்டமிட்டு 4000 வருடங்களாக அசோகருடைய சாம்ராஜ்யத்தில் தான் முதல் அழிவை ஆரம்பிக்கிறான் பார்ப்பனர்கள். அசோகர் தான் புத்த மதத்தை பரப்புறான், உலகம் பூரா பரப்புறான். புத்த மதம் 4000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றுகிற பொழுது கிறிஸ்துவ மதமே இல்லை, முஸ்லீம் மதமே இல்லை, எந்த மதமும் இல்லை. மதம் என்று முதல்ல உருவாக்கியவனே புத்தன் தான். ஆனால் இன்னைக்கு அரசு போக்குவரத்து கழகம் முட்டையே நிற்குது. எந்த நாட்டு போக்குவரத்து, கேரளா போகுது பஸ்ஸு, அந்த பஸ்ஸை பார்த்து அவன் என்ன முடிவு பண்ணுவான்? இங்கிலீஷில் போட்டிருக்கு கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். எந்த கவர்மெண்ட் அது? காரி பஸ்ஸிலே துப்புவான். எந்த கவர்மெண்ட் அது? தமிழ் தெரியாத அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும். கவர்மெண்ட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன். அப்போ அவன் கேட்பான் எந்த கவர்மெண்ட் அது? பேர் இல்லாத கவர்மெண்ட்டு. தமிழனுக்கு பேரே இல்லையா? தன்னுடைய பேரை காப்பாற்றி கொள்ள முடியாது, காரி அப்படி உமிழுவான். இல்லை, இன்னைக்கு இருக்க மக்களுக்கு அடிப்படையா இருக்க கேள்வியா, தமிழ் பேசும் மக்களை தாண்டி பிற மொழியாளர்கள் வருகிற பொழுது அவர்கள் வந்து வெற்றியை தீர்மானிக்கிறதால அரசு இப்படி விட்டு கொடுத்து போகுதுன்னு. அப்படி டெல்லியிலிருந்து உத்தரவு, அவ்வளவுதான். RSS அதிகாரிகள் டெல்லியிலிருந்து உத்தரவு, அந்த உத்தரவை இவர்கள் செயல்படுத்த. நீங்க கூட ஆரம்பத்துல சொன்னீங்க பவன் கல்யாணுடைய வருகை கூட இதான் தீர்மானிக்கும். அது உள்ளபடி அது நடக்குமா? பவன் கல்யாணம் நடக்க கண்டிப்பா. இங்க வாக்கு வங்கி தானே, இங்க எவனுக்குமே சொரணையே இல்லையே. சரி, நீங்க இங்க வேடர்களே இல்லையே. இங்க வேடர்கள் உணர்ச்சியை தூண்டக்கூடிய உணர்ச்சி இல்லாம கிடக்கான். உணர்ச்சியை கிள்ளி பார்த்துக்கலான்னு சொன்ன தந்தை பெரியார் இல்லையே. குச்சிலே அடிக்கிறதுக்கு ஒரு பெரியார் இல்லையே, ஒரு தாடிக்காரன் இல்லையே, ஒரு கருப்பு சட்டைக்காரன் இல்லையே, சொரணையே இல்லையே. முதல்ல அவனை அந்த கிழவனை ஒழிச்சதை அண்ணாதுரைங்கிற ஒரு அயோக்கிய தான் ஒழிக்கிறான். பெரியாரை ஒழித்து இன்னைக்கு வரைக்கும் பெரியாருடைய 95 ஆண்டு காலம் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்து 2 கிட்னி சிறுநீரகமும் பழுதிழந்து உலகத்தை பல முறை சுற்றியதற்கான அதே அளவு தமிழ்நாட்டை மட்டும் சுற்றியிருக்க. உலகத்தை 10 முறை சுற்றியதாக, 20 முறை சுற்றியதாக, அந்த அத்தனை முறை தமிழ்நாடு முழுக்க சுற்றிய ஒரே தலைவர் தந்தை பெரியார். பெரியார் வாழ்ந்த 95-94 வருஷம், 94 அடி உயர சிலையை தமிழ்நாட்டில் எங்கேயுமே காணுமே. அம்பேத்கருக்கு யார் வச்சிருக்க சிலை? ஜெகன்மோகன் வச்சிருக்கான். 100 அடி கம்பீரமா நிக்கிறாரு. காங்கிரஸ்காரனுக்கு பிஜேபி மோடி குஜராத்தில் நர்மதை ஆற்றங்கரையில் 3000 கோடிக்கு ஒரு சிலை வச்சிருக்காரு. அரபிக்கடல் நீங்க கடைசியிலிருந்து பாத்தீங்கன்னா யார் தெரிவா? பட்டேல் தெரிவார். இங்க பெரியார பூரா 3 அடி சிலை இரும்பு கம்பியை போட்டு கூண்டுக்குள்ள ஜெயில சப்ஜெயில போட்டு வச்சிருக்கான். அதனாலதான் திரு தமிழிசை அவர்கள் இது பெரியார் மண்ணில்லைன்னு சொன்னதுக்கான அர்த்தம். ஆமா, பெரியார் சிலை பூரா, பெரியார் சிலை அம்பேத்கர் சிலை எங்க இருக்கு? செருப்பு மாலை போடப்படுகிறது. எவ்வளவு ஒரு மனிதன் அம்பேத்கரும் பெரியாரும். வடக்க ஊதா சட்டை, தெற்க கருப்பு சட்டை, 2 சிலைகளும் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டு இருக்கிறது. சிறையில் கூண்டுக்குள்ள இருக்கு. அப்போ இது திராவிட ஆட்சியா? இது அக்பார் பார்ப்பன ஆட்சியா தான். 5 லட்சம் கோடி எப்படி திருட முடியுது ரத்தீசுகளுக்கெல்லாம்? ஆகாஷ் பாஸ்கர் எப்படி உருவாக முடிகிறது? 174ல எல்லாம் எந்த கவர்மெண்ட் ஈவெண்ட் நிகழ்ச்சி நடந்தாலும் நயன்தாரா கொடுத்துட்றான். நயன்தாராவுக்கு
நயன்தாராவுக்கு அங்கே 174ல் ஒரு 50 கோடி ரூபாய்க்கு ஒரு பிளாட் இருக்கு. அப்போ இங்கே தான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் தீர்மானிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டு நடிகர்களையும் தாண்டி பவன் கல்யாண் மாதிரியான நடிகர்களையும் தமிழ்நாட்டு மக்கள் நம்புவார்கள் புரிஞ்சுக்கலாமா? இல்லை, நம்புவார்கள் இல்லை, அந்த தெலுங்கு பேசுகிற மக்களுடைய ஆதரவு வட்டத்துக்காக பவன் கல்யாண் தமிழ்நாட்டில் இறக்கப்படுகிறார். அவர் ஒரு முழுமையான சங்கி, ஆர்எஸ்எஸ் காரனை விட கடுமையான ஆர்எஸ்எஸ். அரசியலே தெரியாது. ஆனால் அவர் இங்கே தெலுங்கு மக்களுடைய வாக்குகளை அதிமுகவுக்கு பெற்று தருவார் என்று நீங்கள் இந்த அதிமுகவை சேர்ந்த அதிமுகவில் உள்ள திமுக உளவாளிகள் இவர்கள் தான் அந்த ஏற்பாட்டை பண்றாங்க. நீங்க சென்னையை சுற்றி 60 சீட்டு திமுக ஜெயிச்சிருக்கு. சரி, எவ்வளவு? 60 சீட்டு திமுக ஜெயிச்சிருக்கு, அதிமுக தோத்துருக்கு. எடப்பாடி இதை கவனத்தில் எடுத்துக்கலைன்னா மீண்டும் மண்ணை கவுவது உறுதி. இவன் பூரா யாரு? திமுக உளவாளிகள். நீங்க குங்குபேட்டில் எடப்பாடி ஜெயிக்கிறார், சவுத்தில் தோக்கிறார், நார்த்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய சென்னை 14 எம்எல்ஏ, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர், ஏறக்குறைய வேலூர், விழுப்புரம் எல்லாம் 60 சீட் திமுக ஜெயிச்சது, வெற்றி பெற முடியும். இது முழுக்க யாருடைய வாக்குன்னு கேட்டீங்கன்னா அதிமுகவை வெற்றி பெற முடியல. இல்ல, தெலுங்கர்களுடைய வாக்கு திமுக விழுகிறதுன்னு புரிஞ்சுக்கலாமா? கடந்த காலம் இல்ல, கண்டிப்பா விழுகும். எதன் அடிப்படையில்? அதுக்கு ஒரு காரணம். என்ன காரணம்னா, தெலுங்கர்கள் தான் நீங்க அதிமுகவுக்குள்ள திமுகவுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துறாங்க. இப்ப நீங்க அண்ணா நகர் மோகன், அது ஒரு பெரிய லாபி. நீங்க துரைமுருகன் தோத்து போயிட்டா நந்தகுமார் தான் இருப்பாங்க அரசியல்வாதி. எங்க வேலூர்ல துரைமுருகன் கதை முடிஞ்சது. இனி யாரு அங்க? நந்தகுமார். ஏவா வேலு யாரு? இவர்கள் எல்லாம் தாய்மொழி தெலுங்கு என்பதை விட இவர்கள் கொள்ளையடிச்சு கொடுப்பான், கொள்ளையடிச்சு எலெக்ஷன் செலவு பண்ணுவான். இவனுக்கு அரசியலே தெரியாம 200 ரூபாய்க்கு ஓட்டு போட்டுருவான். திமுக அதிமுக 2 அப்படித்தான் இருக்கு. இப்போ திமுக முழுக்க சென்னையை ஒற்றிய பகுதிகளில் 60 சீட் ஜெயிக்கிற காரணம் எடப்பாடி கோட்டை விட்டதுதான் காரணம். தெலுங்குடைய வாக்கு வங்கியும் ஒரு காரணம், ஒரு முழு காரணம். ஆனால் எடப்பாடி அதில் கவனம் செலுத்தினா மீண்டும் இதே 60 சீட் ஜெயிச்சதுன்னா திமுகவை காப்பாற்றியதே சென்னையை ஒற்றிய பகுதிகளில் இருக்கிற 60 சீட் தான். இன்னைக்கு இந்த திமுக ஆட்களுக்கு தான் அதிமுக மாவட்ட செயலாளர் கூட வேலை செய்யலாம். ஒருவேளை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தவற விட்டதை பவன் கல்யாண் மூலமாக பிஜேபி வாக்கு வங்கி அதிமுக கொண்டு போயிடுன்னு புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் பூராம வலுவா, திமுக அணி வலுவா இருக்கு. நீங்க 40 எம்பி ஜெயிச்சதுல அதிமுக ரொம்ப பாவப்பட்ட ஓட்டு வாங்கியிருக்கு. ஏன் 18,000 ஓட்டு 20,000 ஓட்டுல வாங்கியிருக்கு திமுக. அதெல்லாம் அதிமுகவுடைய கோட்டை. அதிமுக கோட்டை பூரா இந்த மாவட்ட செயலாளர்கள் எங்க எவ்வளவு போயிட்டான்? திமுகவுக்கு எவ்வளவு போயிட்டான். அதனுடைய விளைவு தான் இப்போ அதிமுக படு பாதாளத்தில் இருக்கு. இதை சரி பண்ணுவதற்காக பவன் கல்யாண இருக்காங்க. அது வாய்ப்பே இல்லை, முடியாது. ஆனா கையில வேலை எல்லாம் கொடுத்துருக்காங்க. வெற்றி அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த திமுக அரசிடம் அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலர்கள் அத்தனை பேரும் பலாயிரம். நீங்க எடப்பாடி சத்யாவுக்கு 15 கோடி ரூபாய் கொடுத்தாரு. எவ்வளவு? 15 கோடி. வேலுமணி 5 கோடி கொடுத்தாரு, 20 கோடி கொடுத்தாரு. இவர் ஒரு 20 கோடி வசூல் பண்ணார். 40 கோடி ரூபாய 10 நீங்க 40 ரூபா கூட கொடுக்கல, அப்படியே சேஃப்டியா வச்சுட்டார். யாரு? ஆந்திரா திருப்பதியில ஓட்டு இருக்கிற ஒரு அதிமுகவுக்கும் சத்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? திருப்பதியில ஓட்டு அவருக்கு. அவர் திருப்பதியில அவருக்கு திருப்பதி வாக்காளர் நீங்க. அதே போல நான் சொல்லுகிற இந்த மாவட்ட செயலர் ராஜேஷ் மதுசூதனனுக்கு உதவியாளர். என்ன அரசியல் தெரியும்? ஆதி ராஜாராம் எம்ஜிஆர் காலத்தில் ஜெயலலிதா காலத்தில் விரட்டப்பட்டவர். வெங்கடேஷ்
உதவியாளர். பெயர்லயே தெரியுது. அப்போ இந்த 4 பேர், மீதி 4 பேர் 8 பேரும் நேரடியாகவே மோகனுடைய கட்டுப்பாடு. சேகர் பாபு கட்டுப்பாடு. அப்போ சேகர் பாபு திமுக விசுவாசி. துர்காமாவை கொண்டு காரில் ஏற்றி காலை தொட்டு கும்பிட்டு வர்றாரு. கடவுளை தொட்டு கும்பிடுறது. கோயிலுக்கு போயிட்டு வராங்க துர்காமா, காரில் ஏற்றி காலை தொட்டு கும்பிட்டு கார் சாத்திட்டு வர்றாரு. அப்போது துர்கா அம்மா உண்மையாகவே துர்க்கை அம்மனாக இருக்கார். அதிகார மையம், அதிகாரம் தான், அதிகார வெறி. பல ஆயிரம் கோடி கொட்டுது, பல 1000 கோடி கொட்டுது. சாமி சிலைவை கடைச்சி வைக்கிறானே, அப்போ சாமி எப்படி காப்பாற்றும்? ஆக சங்கரங்களாருடைய தியாகம் கேள்விக்குறி இல்லை, குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது இந்த திராவிட இயக்கங்களால். நன்றிங்க. நன்றி, வணக்கம். Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.